கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நல்லவர் என்பதை யோசித்து பார்க்குறீங்க? ஒரு இமைப்பொழுது மட்டும் அவருடைய கரம் எடுக்கப்பட்டால் நம்முடைய பெயர்கள் புழுதியில் எழுதப்பட்டு போயிடும். நம்ம நிற்கிறது சுத்த கிருபை, காலையில் எலும்புக்கிறது கர்த்தருடைய கிருபை. அதனால தான் புலம்பல்ல எழுதுகிறார், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதை மறந்துடக்கூடாது. காலையில் கண்ணை திறந்தீங்கன்னா முதல்ல அவருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை கிருபை ஆண்டவரே. படுக்க போகிறீங்களா, எல்லா ஓட்டத்தையும் முடிச்சுட்டு நைட்டு போய் படுக்கிறப்ப சொல்லணும், சுத்த கிருபை ராஜா, நான் படுக்கைக்கு வந்திருக்கிறது உங்கள் கிருபை. ஏன்னா பிரயாணத்தில் எத்தனையோ பேர்கள் வீட்டுக்கு போகவே இல்லை, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே கால் வச்சோன்னே சொல்லணும், சுத்த கிருபை ஆண்டவர். அதனால தான் பவுலுக்கு கர்த்தர் ஒரே வரியில் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உனக்கு எத்தனை பலவீனம் இருந்தாலும் கிருபை போதும்னு சொன்னார். அதனால் அந்த கிருபையை சுதந்திரிக்கிறவர்களாய் இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்கம் நம்பர் 455வது பக்கம், 24வது வார்த்தை, 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இந்த நாளில் 2 நபர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு அல்லது கலந்துரையாடல் அல்லது போட்டி அல்லது பலவிதமான கருத்துக்களோடு கூட நம்ம இதை வைத்து கொள்ளலாம். ஒரு பக்கம் பாகாலுடைய நபர்கள் 450 பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய எலியா என்கிற ஒரே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கிறான். 450 பேர்கள் பாகாலுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அங்கே இருக்கிற நாடு இஸ்ரவேல் நாடு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள். எங்கேருந்து வந்தவங்க? எகிப்திலிருந்து வந்தவர்கள். ஆபிரகாமுடைய வம்சம், ஈசாக்குடைய வம்சம், யாக்கோப்புடைய வம்சம், மோசே நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள், ஆரோன் நடத்தின ஜனங்கள். இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே வந்தால் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள். ஆனால் இப்போ பாகாலுக்கு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க, எசபேலுக்கு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க, பேய்களுக்கு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க, மந்திரவாதத்துக்கு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க, சூனியத்திற்கு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு எலியா 17ஆம் அதிகாரத்தில் எழும்பி வருகிறான். வந்து 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புக்கிட்ட தைரியமாய் வந்து நின்று அவருடைய பார்த்து சொல்கிறேன், உன்னுடைய ஆளுகள்லாம் நீ கூட்டிட்டு வா, நான் ஒருவன் நிற்கிறேன். எந்த தெய்வம் உத்தரவு அருளுகிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் என்பதை நம்ம கண்டு கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நடைபெறுகிற காரியத்தை 25லிருந்து நம்ம வாசிக்கலாம். 25லிருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தின் மேலே என்ன பண்ணப்பட்டிருக்கு? பலி செலுத்தப்பட்டு 450 பேர் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க. உத்தரவரலும் உத்தரவரலும், பாகாலே உத்தரவரலும், பாகாலே உத்தரவரலும். 26 தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவரலும் என்று சொல்லி காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு சத்தம் பிறக்கவும் இல்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையில் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்தியாலும் ஈட்டியாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேலையும் சென்று பின்பு அந்திப்பலி
செலுத்தும் நேரம் மட்டும் சந்தனம் சொல்லி கொண்டும் இருந்தார்கள். ஆனால் ஒரு சத்தம் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இதுதான் முன்னாடி நின்று கொண்டிருக்கக்கூடிய 450 பேருடைய நிலை. சத்தம் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. இவர்கள் தங்களுடைய உடம்புல இரத்தம் வடியும்படி கத்தியாலும் சவுக்காலும் தங்களை அடித்து கொண்டார்கள். ஆனால் ஒரு உத்தரவும் அவர்களுடைய பலிபீடத்தில் இருந்து புறப்படவில்லை. அந்த பலி அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த பலி மேலே எந்த ஒரு அசைவும் உண்டாகவில்லை. அந்த பலி காய்ந்து கருவாடாக அப்படியே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் மாலை மயங்குகிற நேரத்தில் 30வது வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, இப்போ இங்கே பலிபீடம் தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு நினைப்பாரற்று பயன்படுத்தப்படாத ஒரு நிலைமையில் கர்த்தருடைய பலிபீடம் எங்கே இருக்குது? இஸ்ரவேல் நாட்டில் இருக்குது. நாடு இஸ்ரவேல் நாடு, இருக்கிற ராஜா இஸ்ரவேல் ராஜா. இஸ்ரவேல் என்பது யார்? கர்த்தருடைய ஜனம். யாக்கோப்புக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அப்படின்னா தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். பேரெல்லாம் நல்ல பேர் தான், தேவனுடைய பிரபுவின் ஜனங்கள். ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் இல்லாமல் அந்த பலிபீடத்தை இடிந்து போக விட்டுவிட்ட ஜனங்கள், மறந்துவிட்ட ஜனங்கள், செப்பனிடாத ஜனங்கள், புதுப்பிக்காத ஜனங்கள், அதன் மேலே பலி செலுத்தாத ஜனங்கள் இஸ்ரவேலர் ஜனங்களாக இருந்தார்கள். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, வாலிபனே, ஊழியர்களே, சபையார்களே, மூப்பர்களே, தேவனுடைய பிரதிநிதிகளே, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சேனை தலைவர்களே, ஆயுததாரிகளே, நம்ம கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த பலிபீடம் நம்மகிட்ட இருக்கணும். துதி என்கிற பலிபீடம், ஆராதனை என்கிற பலிபீடம், ஊழியம் என்கிற பலிபீடம், அர்ப்பணிப்பு என்கிற பலிபீடம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த பலிபீடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாகவும் ஆயத்தமாகவும் இருக்கணும். பாருங்க, இவர்கள் பலிபீடம் இடிஞ்சு போற அளவுக்கு விட்டுட்டாங்க. அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக, பல வருடங்களாக அவங்க நாட்டில் கர்த்தருக்கு பலி செலுத்தாமல் பாகாலுக்கு பலி செலுத்துறாங்க. அதனாலதான் 450 பாகால் தீர்க்கதரிசிகளாம், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்காங்களாம். 19 வசனம் வாசிங்களே, மொத்தம் 850 பேர் அங்கே இருக்காங்க. இப்பொழுது கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்போ பாகாலுக்கு 450, ஏசபேலில் அந்த ஆகாப்புடைய மனைவிதான் ஏசபேல், அவளுக்கு கூட இருந்து விக்கிரகத்துக்கு பின்னாடி நிற்கிறவர்கள் 400 பேர், மொத்தம் 850 பேர் அந்த பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவர்கள் தங்களை கீறிக்கொள்கிறார்கள், அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் தான் தங்களை பெரியவர்களாக அந்த பட்டணத்தில் காட்டி ஆகாப்பையும் அவனுடைய மனைவியாகிய ஏசபேலையும் தன்னுடைய கரத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். அவனை பார்த்த உடனே, எலியாவை பார்த்த உடனே ஆகாப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை வேதம் சொல்லுது. 17:1 18:17 வாசிக்கலாமா? எலியா 1 ராஜாக்கள் 17:1 18:17 முதல் வசனம் 17:1 வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளாகிய திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின் படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று யார் சொல்றது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு, இவன் யார் பேரை சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறான். ஆனால் முன்னாடி இருக்கிற ராஜா என்ன ராஜான்னு வேதம் சொல்லுது? இஸ்ரவேல் நாட்டு ராஜா. இப்ப பாருங்களேன், 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை, அவன் சொல்றான், நாட்டையே நீ கலங்க பண்ணி 3 வருஷம் ஊர்ல மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, பனியும் பெய்யல, ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு, ஊரே அழிஞ்சு போச்சு. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் என் நாட்டில் இருக்கிற எல்லா செல்வமும் போச்சு, என் நாட்டையே நீ கலங்க பண்ணிட்ட, கதிகலங்க பண்ணிட்ட. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு 18ஆம் வசனம், அதற்கு எலியா, அதற்கு அவன்னா எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றினதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள்.
அப்ப கலங்கத்துக்கு காரணம் எலியா அல்ல, ஆகாப் கர்த்தரை விட்டு விட்டது தான் காரணம். கர்த்தரை விட்டு விட்டு அப்படியே அவன் இருந்திருந்தாலும் பரவாயில்ல, பாகாலை பின்பற்றி பாகாலை வணங்கி பாகாலுக்கு பலி செலுத்தி பாகாலுக்கு பின்னாடி போய் தோப்பு விக்கிரகங்களை உருவாக்கி சூனியக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் நாள் பார்க்கிறவர்களையும் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா சகுனம் பார்க்கிறவர்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்த மனிதர்களையும் தன் பக்கத்தில் வைத்து கொண்டான். அதனால தான் எலியா சொல்கிறேன், இஸ்ரவேலை நீ தான் கலங்க பண்ணிட்டேன், நான் கலங்க பண்ணலை. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உத்தரவு அருளுகிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிறவ உத்தரவு தராத தேவன் அல்ல, அவர் உத்தரவு கொடுக்கிற தேவன். எலியா அதைத்தான் சொல்றாரு, நீங்களும் வாங்கப்பா, நானும் வரேன், நீங்களும் உங்க இது சொல்லி கூப்பிடுங்க, நானும் கூப்பிடுறேன். எந்த தெய்வம் உத்தரவு அருளுகிறதோ அதுதான் உண்மையான தெய்வம். அதனால பழியை செலுத்துவோம். நீ உன் பலிபீடத்தில் செலுத்து, நான் ஏன் பலிபீடத்தில் செலுத்துறேன், ரெண்டு பேரும் பலி செலுத்துவோம். எந்த பலி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதோ அதை நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்வோம். அப்போ மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, இது நல்ல வார்த்தை. கைத்தட்டி சொல்லுங்க. அந்த மக்கள் சொன்ன வார்த்தையை பாருங்களேன். 24, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். 24 வாசிக்கலாம் எல்லாரும். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் போட்டிக்கு பரிசு என்னது, போட்டிக்கு அடையாளம் என்ன தெரியுமா, உத்தரவு அருளணும். அந்த உத்தரவு அக்கினியினால உத்தரவு வரலாம். இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அக்கினியினால் நிரப்பணும். எத்தனை பேர் சந்தோஷப்பட போறீங்க? நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி இன்னைக்கு ஆண்டவர் நிரப்புவார். ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கணும். வாயை திறந்தா தாங்க அவர் நிரப்புவார். பேதுரு கொர்நேலி வீட்டுக்கு போறார். அங்க வசனத்தை அவர் பிரசங்கித்தார். நேற்று அதுதான் நாங்கள் தியானித்தோம். வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். ஒன்று பேதுரு, ரெண்டாவது ஜனங்கள், மூணாவது ஆவியானவர். மூணுமே ஒரு இடத்துல தான் இருக்குது. பேதுரு பிரசங்கிக்கிறாரு, ஜனங்கள் கேட்குறாங்க, ஆவியானவர் இறங்கிட்டார். அப்போ நீங்கள் கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா ஆவியானவர் டயமா மாதிரி உங்கள் மேலே இறங்கிடுவார். விடுதலை பெற்ற நப்தலி போல உங்கள் மேலே இறங்கிடுவார். இந்த வசனத்தை கேட்குறப்ப நம்ம என்ன செய்யறது தெரியுமா, ஐத்திக மாதிரி தூங்கிடுறது. ரெண்டாவது, இது நமக்கு புரியலைன்னு சில பேர் என்ன பண்ணுறது, நிறைய 1 நாளாகம்லாம் படிக்கிறது கிடையாது, எஸ்ரா புஸ்தகத்தை படிக்கிறதே கிடையாது, யோபு புஸ்தகம் ஐயோ வேண்டவே வேண்டாம்ப்பா, நமக்கு சிம்பிளான ஏதாவது புரிகிற மாதிரி இருக்க படிச்சுக்கிட்டு போகலான்னு. எல்லாமே சத்தியம் தாங்க. 66 தங்கம் மாதிரி. ஒவ்வொரு புஸ்தகத்துக்குள்ளேயும் உனக்கு வேண்டிய எனர்ஜி இருக்குது, உனக்கு வேண்டிய மைட்டி பவர் இருக்குது. இப்போ பாருங்க, சாப்பாட்டு வகையில் சகல உணவையும் சொல்லணுங்க, அதுக்கு பேர் தான் சத்து உணவுங்கிறாங்க. எல்லா உணவுலையும் சத்து இருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, சகல உணவும் உனக்கு தேவை. அதுபோல் வசனத்தில் இருக்கிற எல்லா சார அம்சமும் உனக்கு தேவை. இதில் என்ன பண்ணுறது, சில ஆகமங்களை நம்ம ஒதுக்கிடுறது. அது ஆமா அது வேண்டாம், இது யாத்திரையாமா, இது வெறும் வரலாறாக இருக்கும், ஐயோ என்னாகம்மா பலி 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 பலின்னு நம்மளை போட்டு பலியாக்கிறோம், அதனால வேணான்னு சொல்லி அந்த 4 சுவிசேஷத்தை மட்டும் மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான், மார்க்கு, மத்தேயு, லூக்கா இதை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த 4 உள்ளே இருக்கக்கூடிய மகிமை தான் உனக்கு இருக்கும். இந்த மற்றதில் இருக்கிற மகிமையை நீ பார்க்காம போயிடுவ. இப்போ இவர் கேட்குறாரு, பலிபீடத்தை 2 பலிபீடம் இருக்குது, 2 பலிபீடத்துக்கு முன்னாடி 450 பேர் அந்த பலிபீடத்துக்கிட்ட நிற்கிறாங்க. ஒரே ஒரு பலிபீடத்துக்கு முன்னாடி எலியா நின்று கொண்டு இருக்கிறாரு. சகல ஜனங்களும் இந்த போட்டியில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. எங்கே பதில் வரப்போகுது, எது உண்மையான தெய்வம்னு இப்போ ஜனங்களுக்கு தெரியல. இதே கேள்விதான் இன்னைக்கு இந்த உலகத்தில், யார் தெய்வம் என்பது ஜனங்களுக்கு தெரியல. நீ ஒருவேளை எலியாவா இருந்தேனா கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நீ பிரகடனப்படுத்திடலாம். நீ கர்த்தர் தான் தெய்வம் என்பதை பிரகடனப்படுத்தணும்னா நீயும் ஒரு எலியா போல வைராக்கியம் உள்ளவனாய் வாழ்ந்தா உன்னுடைய வார்த்தைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அருமையானவர்களே, ஆகாப்பு இஸ்ரவேலன் தான், ஏசபேலும் இஸ்ரவேலர்கள் தான், அவர்களும் இஸ்ரவேல் வம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் பாகாலுக்கு பின்னாடி நின்னதுனால கர்த்தருடைய வல்லமை அவர்கள் பார்க்காமல் போய்விட்டார்கள். ஒருவேளை இன்னைக்கு பாவத்துக்கு பின்னாடி நின்னேனா, அசுத்தத்துக்கு பின்னாடி நின்னேனா, அக்கிரமத்துக்கு பின்னாடி நின்னேனா, இச்சைக்கு பின்னாடி நின்னேனா, மாய்மானத்துக்கு பின்னாடி நின்னேனா, சுகபோகத்துக்கு முன்னாடி நின்னேனா, உலகத்துக்கு பின்னாடி நீ வாழ்ந்தேனா, நீ கர்த்தருடைய வல்லமையை பார்க்கவே முடியாது, கேட்கவே முடியாது, ருசிக்கவே முடியாது, உணரவே முடியாது. உனக்கும் அதுக்கும் பங்கே இல்லாமல் போய்விடும். அப்போ நீ கர்த்தருக்காக எலியா போல இன்னைக்கு நின்னேனா உன் மேலே தேவனுடைய ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல இறங்குவார். பாருங்க, கொர்நேலி வீட்டில் போய் பேதுரு பிரசங்கம் தான் பண்ணார். அவர் ஆவியானவர் வரணும்னு கேட்கவே கிடையாது. அவர் போய் பிரசங்கம் பண்ணுறாரு.
அந்த பிரசங்கத்தை ஜனங்கள் தாகத்தோடு கேட்டாங்க. இந்த 2 சம்பவம் நடக்கும் பொழுது 3வது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆவியானவர் எல்லாரும் மேலேயும் மட திறந்த வெள்ளம் போல இறங்கினார். கை தட்டுங்க. அப்ப எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். அப்ப உன் வேலையை நீ செய்ய, என் வேலையை நான் செய்யும் பொழுது கை தட்டுங்க, அவர் வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. 3 பேத்து பங்கு இதுல இருக்குது. ஆலயத்துக்குள்ள உன் வேலையை நீ செய்ய. உன் வேலை என்னது? துதித்தலே இன்பம் ஏற்றதும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும். நீங்களும் என்ன, நான் உங்கள் வீடுகளுக்கு இப்போ சுற்றுப்பயணம் வந்த பொழுது உங்களுடைய அன்பிலே நான் திளைத்து போனேன். நிறைய பேர் அன்பை பாராட்டுனீங்க, நிறைய நீங்கள் எங்களுடைய கைகளை தாங்கினீங்க, மனதை தாங்கினீங்க, உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க. உங்கள் அன்பை நாங்கள் பார்த்து மெய் செலுத்து போனோம். ஏன்னா உங்களுக்கு எங்கள் மேலே இருக்கிற அன்பை நாங்கள் புரிந்து கொண்டோம். நாங்களும் உங்கள் மேல் வைத்த அன்பை காட்ட தேவனிடத்தில் போராடி ஒரு வசனத்தை வாங்கி கொண்டு வந்தோம். இது அன்பின் அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் தேவன் நம் மீது வச்ச அன்பை காண்பிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் போய் என்னுடைய ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் வந்து உங்களோடு கூட தங்கியிருப்பார், அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார், வரப்போகிற காரியமெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார், என்னிடத்திலிருந்து எடுத்து அனுப்பப்படுகிறபடினா அவர் என்னை மகிமைப்படுத்துவார், பரலோகத்தில் கொண்டு வந்து பிதாக்கிட்ட உங்களை ஒப்படைக்கிற வரையும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். இருக்கிறதுலே பெரிய ஒரு கிஃப்டை கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் தான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு மேல ஒண்ணு கூட இந்த உலகத்துல கிடையாது. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு நிகரே இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அவனுக்கு நிகரான நபரே கிடையாது. எகிப்துல கேட்குறாங்க, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற யாராவது இருக்காங்களா? பாபிலோன்ல கேட்குறாங்க, இப்படிப்பட்ட ஆவியை பெற்ற இவனை போல வேற யாராவது இங்க இருக்கிறாங்களா? அப்ப அந்த பாபிலோன் மாகாணத்திலே ஆவியானவருக்கு நிகரான ஆட்கள் கிடையாது. எகிப்து தேசத்திலே யோசேப்புக்கு நிகரான ஆட்களே கிடையாது. இவங்க 2 பேத்து மேலே யார் இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்போ ஆவியானவரே கர்த்தர் கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய கிஃப்டை உங்க மேல வைக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அந்த ஆவியானவர் இன்னைக்கு வரணும்னா நீ தாகத்தோடு வசனத்தை கேட்கணும். பேசுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். அப்படியே வந்து பாருங்க, வேதம் சொல்லுது, சத்தியத்தை மேய்ந்து கொள். வசனத்தை வந்து அப்படியே ஆசையோடு கேட்கணும். ஒரு சாப்பாடு பசியா இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க? மிதக்கமா இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க? 2 பேர்த்தையும் பார்த்தாலே தெரியும். நல்ல பசியில் இருக்கிறவங்களுக்கு ருசியே தெரியாது. அப்ப தாகத்திற்கும் தாகம் இல்லாததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. இப்ப எலியா பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கு நேர முன்னாடி 450 பேர் நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. காலை தொடங்கி சாயந்தரம் வரையும் கூப்பிடுறேன், பதிலே கிடையாது. இவன் சொல்றேன், அந்த நிகழ்ச்சியை வீட்டில் போய் நீங்க தியானம் பண்ணுங்க. எப்படி ஒரு மனுஷன் காலையில இருந்து அந்த இடத்துல நிற்கிறான், வெளியில போக முடியாது, போனா ஓடிடுவானான்னு சொல்லி எல்லாம் பிடிச்சி வச்சிருவேன். வெளியில் அவன் போகவே முடியாது. ஏன்னா அவன் அந்த இடத்த விட்டு போனால் எஸ்கேப்டுன்னு சொல்லி அவனை எல்லாரும் பிடிச்சிக்குவாங்க. அதனால் அவன் அங்கே தான் நிற்கிறான். வெயிலில் நிற்கிறான், பனியில் நிற்கிறான், குளிரில் நிற்கிறான். காலையில் இருந்து அவங்க சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு அடிக்கிறான், உதைக்கிறான். வா 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 வான்னு அந்த சத்தம், கேட்கக்கூடாத சத்தம், கேட்க முடியாத சத்தம். நீங்களும் இப்போ பல இடங்களில் அந்த சத்தம் கேட்டிருப்பீங்க. உங்களாலே ஜீரணிக்க முடியாது. ஐயோ, இதை கேட்டாலே நமக்கு கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லுவோம். அப்படி சத்தத்தை எலியா கேட்டுக்கிட்டு ஒரு காரியம் செஞ்சான். அதான் முக்கியம். என்ன சென்ன பண்ணான் தெரியுமா? பாகால் அந்த எல்லைக்குள்ள வராதபடிக்கு அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கைத்தட்டி கர்த்தருக்கு. அவன் அத்தனை பலி செலுத்து கூப்பிடும் பொழுது அந்த ஆவி வரத்தானே செய்யும். இத்தனை வருஷமா அந்த ஆவி அந்த எல்லைக்குள்ள வந்துச்சு இல்லை, அவன் மேல வந்து இறங்குச்சு இல்லை, அவன் மேல வந்து அது நின்று அருள் சொன்னுச்சு இல்லை. ஆனா இன்னைக்கு அது வரலன்னா காரணம், அங்க ஒருத்தன் நின்று கொண்டு இருக்கிறான், ஒரு பெரிய தீர்க்கதரிசி நின்று கொண்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துல இந்த எல்லைக்குள்ள பாகாலே நீ வராதேன்னு சொன்னான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் நின்னதுனால அசுத்த ஆவிகள் உள்ள வர முடியல. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க என்னோடு கூட கடந்து வாங்க. தேவனுடைய பவர் எவ்வளவுன்னு நீங்க தயவு செய்து தெரிந்து கொள்ளணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமை உங்களுக்கு தெரியாததுனால தாங்க நீங்க இன்னைக்கு கண் சொருகி போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க யார் என்பதை நீங்க தயவு செய்து தெரிந்து கொண்டீங்கன்னா உங்க நடை வேறையா மாறிடும், உடை வேறையா மாறிடும், உங்க அத்தாரிட்டி பவர் வேறையா மாறிடும். நீங்க யார் என்பதை இன்னைக்கு புரிந்து கொள்ளத்தான் தேவனுடைய ஆவியான இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாரு. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்தவர்களாக? அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருத்து வந்த பொழுது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம்
மீதி இருந்தது. கைத்தட்டுங்க. இதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்வீங்க. தாகோன்னு இருக்கக்கூடிய இடத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் உள்ள வச்சார்கள். அவ்வளவுதான். உள்ள உடன்படிக்கை பெட்டி போகும் பொழுது உள்ள என்னென்ன போகுது தெரியுமா? 10 கட்டளை போச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. மண்ணா போச்சு. அடுத்து ஆரனுடைய கோல் போச்சு. இது 3 தாங்க அந்த பெட்டிக்குள்ள இருந்துச்சு. இது 3 போச்சு. அதுல பார்த்தா கிருபாசனம் இருந்தது, அதன் மேல தேவனுடைய மகிமை இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப இத்தனையும் அந்த இடத்துக்குள்ள போகும் பொழுது அந்த தாகுவனால நிற்க முடியல. அதனுடைய வல்லமை அங்கே செயலற்று போச்சு. அதனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட முடியல. அது வேதம் சொல்லுது பாருங்களே, மேல 2வது வசனம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோன் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருத்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே, கைத்தட்டுங்க, முகங்குப்புற விழுந்து கிடந்துச்சு. தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். அப்ப முகங்குப்புற விழுகிறது எல்லாமே என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரை இருந்தா தாங்க முன்னாடி முகங்குப்புற அது விழுகும். ஏன்னா பின்னாடி இருந்து அவர் அடிக்கிறதுனால தான் கோலியாத்த முகங்குப்புற விழுந்தான். இப்ப இந்த தாகோன் முகங்குப்புற விழுந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பின்னாடி இருந்து தேவனுடைய வல்லமை அதை தாக்கினதுனால அது முகங்குப்புற விழுந்துச்சு பாருங்க. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருத்து வந்த பொழுது இப்ப நிறுத்தினார்கள். அதுக்கு கால் இருக்குது, அதனால நிறுத்தினார்கள். கை இருக்குது, அதனால அங்க அது நின்று கொண்டு இருக்குது. இப்ப அடுத்த நாள் வரும்பொழுது பாருங்களே, எழுந்திருத்து வந்த பொழுது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், கைத்தட்டி வாசிங்க, தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியில் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. புரியுதா? இது ஆவிக்கு. அப்ப அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மகிமை பார்த்தீங்களா? அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற மகிமை. இப்ப அதே மகிமை தலையில கை வைங்க, எங்களுக்குள்ள இருக்கு. எங்களுக்குள்ள கற்பனை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, அடுத்து தரிசனம் இருக்கு, வெளிப்பாடு இருக்கு, ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கு? நீ போனேனாலும் உனக்கு முன்னாடி தாக்குவன் விழுகும், விக்கிரகம் விழுகும், பாதாளம் விழுகும், லூசிபர் விழுகும், விக்கிரக கோட்டைகள் உடையும், எல்லா விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், மந்திரவாத ஆவிகள், சூனிய ஆவிகள், நரபலியின் ஆவிகள், எல்லா விதமான டெவில் ஸ்பிரிட்டின் வல்லமைகள்லாம் உனக்கு முன்னாடி நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நீ யார் என்பதை புரிஞ்சுக்கிட்டியா? பெட்டியை சுமந்துட்டு போ, அபிஷேகத்தை நீ சுமந்துட்டு போ, கிருபையை நீ சுமந்துட்டு போ. எலியா மாதிரி போய் தைரியமா நில்லு. இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றுட்டு பாகாலுக்கு முன்னாடி நிக்காத. தேவனுடைய பிள்ளை என்று பெயர் பெற்றுட்டு பாவத்தோடு நிக்காத. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கிட்டு நாடகத்துக்கு பின்னாடி, சீரியலுக்கு பின்னாடி, அரசியலுக்கு பின்னாடி, உலகத்தினுடைய இச்சைகளுக்கு பின்னாடி, உலகத்தினுடைய மாய்மாலத்துக்கு பின்னாடி நிக்காத. கர்த்தருடைய பெயர் பெற்ற நீ கர்த்தருக்கு முன்னாடி நெல்லு, பலிபீடத்துக்கு முன்னாடி நெல்லு, அபிஷேகத்துக்கு முன்னாடி நெல்லு, கர்த்தருடைய வைராக்கியத்துக்கு முன்னாடி நெல்லு. அவன் ராஜாவை பார்த்து பயப்படல, ஏசபேலை பார்த்து அவன் பயப்படல, 450 பேர்த்த பார்த்து பயப்படல. அவனுக்கு பின்னணி 400 பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து அவன் பயப்படல. அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து பயப்படல. அங்க இருக்கிற ஜனங்களெல்லாம் இவன் மேல கை போட்டிருந்தா இவனுடைய சரீரத்துல ஒரு எலும்பு கூட இருக்காது, ஒரு சதை கூட இருக்காது, பிச்சு போடுவாங்க. ஆனா அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு விசுவாசி தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாய்மாலத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொய்யை விட, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாந்திரிக வல்லமையை சொல்லுங்க, என் கூட நீங்களும் சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், பெரியவர். நல்ல வாய் திறந்து அறிக்கை செய்ய பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, ரைட் ஃபயர் தி அனாயிண்டிங் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பெரியவருடைய அபிஷேகம் இறங்கட்ட. நல்ல கை தட்டி சொல்லுங்க, யோனாவிலும் அவர் பெரியவர், தேவாலயத்திலும் அவர் பெரியவர். இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாத வல்லமைகளை விட என் தேவனுடைய வல்லமை மிக 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 பெரியது. எலியா அந்த தைரியத்துல தாங்க நின்னா. அவனுக்கு தெரியுங்க கர்த்தர் யார் என்பதை எலியா ருசித்திருந்தான். சாரி பார்த்து விதை வீட்டில் கர்த்தர் போஷித்ததை அவன் ருசித்திருந்தான். கேரி ஆற்றங்கரில் கர்த்தர் அவனை போஷித்ததை அவன் ருசித்திருந்தான். ஆகாப்புக்கு முன்னாடி ஓட பண்ண போகிற அந்த அபிஷேகத்தை அவன் ருசித்திருந்தான். இன்னைக்கு நீயும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு தம்பி தங்கச்சி. நீ கர்த்தர் நல்லவர் என்பதை நீ நம்பு. இன்னைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா, உள்ள இருக்கிறப்ப நம்புறாங்க, வெளியில போறப்ப காத்துல பட்டத்தை மாதிரி பறக்க விட்டுட்டு போயிடுறாங்க. நீ உள்ள இருக்கிற வரையும் கிறிஸ்தவன் என்கிற நினைப்புல இருக்கிற, வெளியில போறப்ப மற்றவர்களோடு நீயும் கலந்து அவர்களை போல நீ மாறிடுற தம்பி தங்கச்சி. அதனாலதான் தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில வெளிப்பட மறுக்குது.
அருமையானவர்களே, இங்க பாருங்களே, தாகோன் முகங்குப்புற விழுந்து உடம்பெல்லாம் உடைஞ்சு போச்சு, கையெல்லாம் உடைஞ்சு போச்சு, தலையெல்லாம் உடைஞ்சு போச்சு. இப்ப அந்த மக்கள் நினைக்கிறாங்க, நம்மளதை விட வந்திருக்கிற பெட்டிக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நினைச்சாங்க. கைத்தட்டி கருத்திருக்கிற, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு, காலம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. அதற்கான சந்தர்ப்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறாரு. நீ அதை இப்பொழுதே ஆயத்தப்படு, உன்னுடைய அபிஷேகத்தை பலப்படுத்து. தாவீத அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, உன் கொம்ப மீதியை சொல்லுங்க, தைலத்தால நிரப்பு. நான் இப்ப நீ போய் யார நான் அபிஷேகம் பண்ணணும். எலியா பிறப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா, 3 பேர்த்த அபிஷேகம் பண்ணும். ஆசகேல அபிஷேகம் பண்ணும், எகுவ அபிஷேகம் பண்ணும், எலிசாவை அபிஷேகம் பண்ணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீ பரலோகத்துக்கு வரணும். அப்ப நீயும் போய் அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆட்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, நீ போய் எழுப்ப வேண்டிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எடையை கட்டு தம்பி தங்கச்சி, உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள், உன்னுடைய ரட்சணியத்தை நீ தலைச்சீராவை அணிந்துகொள், உன்னுடைய மார்க்கவசத்தை நீ தரித்துக்கொள், உன்னுடைய இடைக்கட்சிகளை நீ கட்டிக்கொள், உன்னுடைய ஒவ்வொரு அபியாசங்களையும் ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை நீ கரெக்டா நீ எடுத்து வைத்துக்கொள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஊழியத்தை எந்த நிமிஷத்துல நீ செய்ய முடியும். நீ போற இடத்துல திடீர் என்று ஊழியம் செய்ய வேண்டியது வரும், திடீர் என்று அசுத்த ஆவிகளோடு யுத்தம் பண்ண வேண்டியது வரும், திடீர் என்று மாந்திரிக வல்லமைகளோடு நீ யுத்தம் பண்ண வேண்டியது வரும். அங்க போய் நான் ஜெபிக்கலையே, நான் ஆயத்தம் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது. ஊழியக்காரன் போதக சமர்த்தனா இருக்கணும், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய, சமயத்துக்கேற்ற கரெக்டான போதகனாய் நீ இருக்கணும். எந்த சமயத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். நான் அந்த டயத்தில் சரியில்லைன்னு நீ சொல்லக்கூடாது. எப்பொழுதுமே நீ ஆயத்தம் என்கிற பாதரட்சி அணிந்திருக்கணும் தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே. இப்போ பாருங்களே, இப்போ அழகா ஆகாப்புக்கு முன்னாடி தைரியமா எலியா அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் அந்த வசனத்தை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அதே மாதிரி தேவனுடைய வல்லமையை இன்னைக்கு இறங்க நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வார் என்று 100% நீங்கள் இடம் கொடுத்தால் கர்த்தர் செய்வார். ரைட், ஓகே. வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கலாமா? அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, இப்போ அவங்கெல்லாம் செயல்பட்டு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காலையிலிருந்து வந்தனம் சொன்னதோடு முடிஞ்சு போச்சு, உடம்பெல்லாம் அடித்து ரத்த காயத்தோடு முடிஞ்சு போச்சு. ஒரு பலியும் எடுக்கப்படலை, அங்கே அக்கினி இறங்கலை, அங்கே மக்கள் வந்து ஒன்று கூட செய்யலை. இப்போ இவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஷார்ட் டைம், கொஞ்ச நேரம் தான், லாஸ்ட் நெக் ஆஃப் மூமெண்ட். எப்பயுமே கர்த்தர் கிரியை செய்கிறது கடைசி நேரத்தில் தான் நம்மகிட்ட வருவார். பாருங்களேன், வேதம் சொல்லுது 12ஆம் மணி வேலத்தில் வந்து கூலி கொடுக்க வந்தார். இது போல் கடைசி டயத்தில் தான் கர்த்தருடைய பலத்த கரம் இறங்க ஆரம்பிக்கும். இது கடைசி காலம், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். இப்போ கர்த்தர் எல்லாரையும் கொண்டு பலமான காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கு ஒரு ஆபிரகாம் அவருக்கு போதும், ஒரு ஈசாக்கு போதும், ஒரு எலியா போதும், ஒரு எலிசா போதும், அன்றைக்கு ஒரு எரேமியா, ஒரு ஏசையா, ஒரு தானியல் போதும். ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் தானியலாக தீர்க்கதரிசிகளாக மாற்ற அவர் விரும்புகிறார். அதனால தான் கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலே கைத்தட்டுங்க பார்க்கலாம், என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள், உங்கள் கன்னிகைகள், உங்கள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அன்னைக்கு சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னால் வேற ஆள் சொல்ல முடியாது, எரேமியா தீர்க்க தரிசனம் சொன்னால் வேற ஆள் சொல்ல முடியாது, ஏசையா தீர்க்க தரிசனம் சொன்னால் வேற ஆள் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு பராக்கிரமசாலியை தான் கர்த்தர் எழுப்பி நாட்டில் நியாயம் விசாரித்தார். நீ நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பார்த்தீங்க, எப்தான் விசாரித்தார், ஜிம்சோன் விசாரித்தார், கிதியோன் விசாரித்தார் என்று சொல்லி சிலர் பேர் தான் அங்கே இருக்கும். ஆனால் இப்போ எல்லாரையும் கொண்டு கர்த்தர் கடைசி காலத்தில் அறுவடை மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம் என்று சொல்லி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு எல்லாரையும் வேலையாட்களை அனுப்புறார். எல்லாத்துக்கும் கிஃப்ட் ஆஃப் ஃபயர் 1 கொரிந்தியர் 12 இருக்கிற 9 வரங்களையும் கொடுத்து அனுப்புறார். போப்பா போய் என் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி கர்த்தரை அனுப்புகிறார். அதனால இது கடைசி காலம், அக்கினி இறங்குகிற ஒரு காலம். பாருங்களேன், இங்கே வேதம் சொல்லுது, இந்த எலியா அந்த 12ஆவது கடைசி மாலை மயங்குகிற நேரத்தில் வந்து நின்று என்ன சொல்றாரு, 3 காரியத்தை அவர் சொல்றதை பாருங்களேன். ஒன்று சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே. அட்ரஸ் கரெக்டாக கொடுக்குறாரு. நான் யாரு, நான் யாருடைய வம்சம், நீங்க யாரு, அழகா சொல்றாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய, கைத்தட்டுங்க பார்க்கலாம், அட்ரஸ் கரெக்டாக சொல்றாரு. அவர் யாரு, தேவன் எப்படிப்பட்டவர், ஆபிரகாமின் தேவன். தேவன் யாரு, ஈசாக்கின் தேவன். அடுத்து தேவன் யாரு, யாக்கோப்பின் தேவன் என்பதையும். அடுத்து பாருங்களேன், அவர் சொல்ற வார்த்தை, தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன், வேற யாருமே தேவன் இல்லை என்பதை
இப்போ நீங்கள் எங்களுக்கு காண்பிக்கணும். ஒன்று ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்குக்கு தேவன், யாக்கோப்புக்கு தேவன்கிறத இவங்க எல்லாம் அறியணும். ஏன்னா இவங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் தானே, யாக்கோப்புடைய பிள்ளைகள் தானே இவங்கெல்லாம். யாக்கோப்புக்கு தானே இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தாரு. இப்போ இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றும் இஸ்ரவேலனா இராதபடி பாகாலுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்டினை பார்த்தீங்கன்னா நல்ல பேர், சாமுவேல்னு வச்சுருப்பாங்க, மோசஸ்ன்னு வச்சுருப்பாங்க, டேனியல்னு வச்சுருப்பாங்க, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டர்னு வச்சுருப்பாங்க, இன்னும் பவுலுன்னு பேர் வச்சுருப்பாங்க, சாலமோன்னு வச்சுருப்பாங்க, அழகாக ரெபேக்கால்னு வச்சுருக்காங்க, சாரால்னு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்கும். சாராயை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பேசி கலராக இருப்பாங்க, விபச்சாரக்காரர்களாக இருப்பாங்க, அசுத்தமானவர்களாக ரவுடிகளாக இருப்பாங்க, பிக் பேக்கெட்டுகளாக இருப்பாங்க. அவங்கள பேரை பார்த்தா இப்படி பேர் வச்சுருக்காங்க, இப்படி போய் இருக்கிறாங்களே, நல்ல பேர் இருக்கும், அழகான பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் எப்படி இருப்பாங்க, மோசமான செயலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ இவன் இஸ்ரவேலன், ஆனால் இவன் பாகாலன்னு பின்னாடி நின்று கொண்டு இருக்கிறான். இப்போ அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, நீர் ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்குக்கு தேவன், யாக்கோப்புக்கு தேவன் என்பதையும், அடுத்து நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும், இஸ்ரவேலே நீர் தேவன் என்பதையும், அடுத்த வார்த்தை அடிக்கிறார் பாருங்களே, நான் உம்முடைய ஊழியக்காரன். நான் நானாக வரல, நானா என் இமேஜனில் கற்பனையில் இதை செய்யலை, என் யூகத்தின்படி நான் இதை செய்யலை, என் உணர்வின்படி இதை செய்யலை, நீர் என்னை அனுப்பினீர் என்கிறத, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை. அடுத்த வார்த்தை சொல்கிறார், நான் இந்த காரியங்களை எல்லாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம், உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும். கைத்தட்டுங்க. இன்னைக்கு டுடே, இன்னைக்கு விளங்க பண்ணோம். அப்போ இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு உத்தரவு தாங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும், நீர்தான் என்னை அனுப்பினீர் என்பதையும், நீர்தான் இஸ்ரவேலுக்கு ராஜா என்பதையும், நீர்தான் ஆபிரகாம், ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு தேவன் என்பதையும் இந்த சுற்றி நிற்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை அறியும்படியே இன்னைக்கு. அடுத்த வார்த்தையை பாருங்களேன், எப்படி அவர் ஜெபம் பண்றாரு பாருங்களே, கர்த்தாவே நீர் தேவனாய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்களை அறியும்படி. கைதட்டுங்க. என்னை, என் ஜெபத்தை கேளுன்னு கூட சொல்லலைங்க. அந்த ஜெபத்தில் ஒரு பிழை இருக்குது நம்ம பார்க்குறோம். என் ஜெபத்தை கேளுன்னே சொல்ல, என்ன கேட்டருளும் இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் பாருங்களேன், கைகளை தட்டுங்க. அப்பொழுது போட்டி என்ன போட்டி? 24 வாசிங்க. போட்டி என்ன போட்டி? நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். கை தட்டுங்க. அப்பொழுது அக்கினியினால், போட்டியுடைய பந்தயம் என்னது, பரிசு என்னது, அக்கினியினால பதில் கொடுக்கணும். அதுதான் தெய்வம். நீ கூப்பிட்டுக்க, எம்பிட்டு நேரம் வேணாலும் கூப்பிட்டுக்க, உனக்கு நெம்ப நேரம் கொடுத்தேன், ஒரு பதிலையும் காணாம். இப்போ எனக்கு ஷார்ட் டைம் தான் கொடுக்குறேன், கொஞ்சோண்டு நேரம் தான். லாஸ்ட் இயர் ரொம்ப கடைசி டைம் வந்துருச்சு, இப்போ தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்குள்ளே அவன் கட்டடம் கட்டி, அந்த கட்டடத்துக்கு சாந்து பூசி, அதில் பழியை வச்சு, விறக வச்சு, பழியை வச்சு, தண்ணியை ஊற்றி, எவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சுருப்பேன். அவனுக்கு யார் சப்போர்ட்டிங் பண்ணியிருப்பா? யாராவது ஹெல்ப்பர் வந்திருப்பாங்களா? எல்லாருமே எங்கிட்ட இருக்காங்க, பாகால் பக்கம் இருக்காங்க. இவனுக்கு யாருமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. இவனே பலிபீடம் கட்டுறான், இவனே தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறான், இவன் ஆளை கொண்டு வந்து ஊற்ற சொல்கிறேன், ஊற்றுக்குங்கிறேன். எல்லா வேலையும் இவனே ஓடி 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 செய்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு போய் நின்று அப்படியே வேர்த்து விறுவிறுக்க சரீர பலவீனத்தோடு பரலோகத்தை நோக்கி அபயம்றான். நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தான் செய்தேன், நீர்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு தேவன் என்பது. இன்னைக்கு இங்க இருக்கிற அத்தனை 1000 லட்சம் ராஜா முதற்கொண்டு, மந்திரி முதற்கொண்டு, மந்திரவாதிகள் முதற்கொண்டு, சூனியக்காரன் முதற்கொண்டு, 450 பாகால் தீர்க்கதரிசிகள் முதல் கொண்டு, 400 ஏசபேல் தீர்க்கதரிசிகள், விக்கிரக தீர்க்கதரிசிகள் முதல் கொண்டு எல்லா ஜனங்களும் அறியும்படி எனக்கு ஒரே ஒரு உத்தரவு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. அடுத்த நிமிஷம் ஓப்பன் த ஹெவன், வானம் திறக்கப்பட்டுச்சுங்க. கர்த்தரிடத்துல இருந்து, கை நல்லா தட்டுங்க பார்க்கலாம், கர்த்தரிடத்துல இருந்து. எஸ், இன்னைக்கு உனக்கு திறக்கும். இன்னைக்கு இதுவரை திறக்காத வாசல் திறக்கும். நீ ஊழியக்காரன் என்று சொல்லு, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லு, நான் உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறேன் என்று சொல்லு. நீர்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தேவன் என்று சொல்லு. நீர்தான் கர்த்தருடைய தேவன் என்பதையும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் இந்த மாரம்பாடி, இந்த பட்டணங்கள், தேசங்கள் 38 18 பட்டியை அறியும்படியாக இன்னைக்கு என்னை கேட்டருளும் 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 என்று சொல்லு. அடுத்த நொடி கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும், விறகுகளையும், கற்களையும், மண்ணையும் பச்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நல்ல கை தட்டுங்க ஜனங்கள் எல்லாரும். நீங்க வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும்
அப்ப இறங்கின அக்கினி மறைவான அக்கினியா வெளிப்படையான அக்கினியா? எப்படிப்பட்ட அக்கினி இறங்குது? வெள்ளி இறங்கமான அக்கினி இறங்குது. எல்லாரும் கண்ணும் பார்க்குது. எல்லாரும் கண்கள் பார்க்க அவர் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த போட்டியில தேவன் எலியாவின் சத்தம் கேட்டார். இன்னைக்கு உங்க போட்டியில உங்க சத்தம் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க சத்தம் கேட்பாரு. உங்க சத்தம் பரலோகத்துல துணிக்கும். நீ வைராக்கியம் உள்ள எலியாவா நின்னேனா? நீ வைராக்கியம் உள்ள தேவனுடைய ஊழியக்காரனா நின்னேனா? நீ கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற மனுஷனாய் இருந்தேனா? கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்க இந்த பூமியில நீ ஆர்வம் உள்ளவனாய் இருந்தேனா? நிச்சயமாய் உன் சத்தம் பரலோகத்துல கேட்கும். உயிரை கொடுத்து உத்தரவு அருளுகிறவர் நம்ம அப்பா நம்மளோடு தான் இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காற்றை பார்த்து, கடலை பார்த்து, இறையறதை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து கதறாதீங்க. நீ ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் வடிக்கும் பொழுதும் அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவருடைய துருத்தியில போய் இறங்கி கொண்டே இருக்கு. கைகளை தட்டி கருத்து. வேதம் சொல்லுது, கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? சமீபமா இருக்கு. தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். நீ எப்பெல்லாம் அவர் முழங்கால் போடுறியோ அப்பெல்லாம் ஏசப்பா உங்க பக்கத்துல வந்து நிற்பார். என்னப்பா வேணும்? எதுக்கு ஜெபம் பண்ற? நான் உன் கூட இருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. நிச்சயமாய் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், உன்னை உயர்த்துவேன்னு. அப்ப இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இவன் கூப்பிட்ட உடனே கர்த்தர் அப்படியே வானம் திறக்குதுங்க. பயங்கரமான அக்கினி இறங்குதுங்க. ஜனங்கள் எல்லாரும் டோட்டலா மனம் திரும்பிட்டான். பாருங்க, கை தட்டுங்க பார்க்கல. எல்லாரும் ஒரு வல்லமை வெளிப்பட்டுச்சு. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன்ட்டான். நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தினீங்கன்னு வச்சுங்களே, எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வரலாம். அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் நீங்க சொல்லுங்க, மீதி பேச்சுல அல்ல பலத்துல இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ ராஜ்யத்தை வாயில பேசுறதுல ஆகாது, பலத்துல இருக்குங்க. நீங்க காண்பிக்கணும். நீங்க போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரன். அப்ப அருமையான, இன்னைக்கு உங்க மேல அந்த அக்கினியை அவர் போட விரும்புறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ரெடியா நிக்கணும். ஆண்டவரே என்னை நிரப்பிடுங்க ஆண்டவர். வெள்ளி பொண்ணு என்ன வராது, உங்களோட வரவே வராது. நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, எத்தனை பிரதம மந்திரிகள் போயிட்டாங்க, எத்தனை ராஷ்டிரபதிகள் போயிட்டாங்க, எத்தனை பெரிய 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 தொழிலதிபர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. என்ன கொண்டு போனாங்க? நாம மட்டும் என்ன கொண்டு போக போறோம்? ஒரு உலகத்துல ஒரு தடவை வாழ்ந்தாலும் அபிஷேகத்தோடு வாழ்ந்து எலிசா கொண்டு புதைச்சிட்டாங்கங்க. எலிசா புதைக்கப்பட்டாச்சு. ஆனால் அவன் கல்லறையில் ஒரு நாள் எதர்ச்சியாக வேற ஒருத்தனை கொண்டு போய் புதைக்கிறாங்க. அந்த புதைக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள், எலிசாவினுடைய எலும்புகள் அங்கே கிடக்குது. அந்த எலும்புகளில் செத்த அந்த சரீரம் வைக்கப்பட்ட பொழுது திடீர்னு அந்த மனுஷன் உயிரோடு எழும்பிட்டான். கைத்தட்டி கருத்தருக்கு பாருங்க, அந்த எலிசாவுடைய எலும்பு அதுக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அது செத்தவனை உயிரோடு எழுப்புற அக்கினி. அப்ப எலிசா செத்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவன் எலும்புக்குள்ள இருக்கிற அக்கினி அது எரிந்து கொண்டே தான் இருந்துச்சு. அதனால எரேமியாட்ட சொல்றாரு, நான் உனக்கு என்னுடைய வார்த்தையை எலும்புகளுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன், அது அக்கினியா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆவியில் நிரம்புறோம். இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது ஏதோ சத்தம் போடுறாங்கன்னு இல்லைங்க, வெண்கல சத்தம் கிடையாதுங்க. இது நம்முடைய இன்னருக்குள்ளே இருந்து, நம்முடைய ஆவியில் இருந்து, நம்முடைய ஜீனில் இருந்து, நம்முடைய அந்த ஆதி மனுஷனில் இருந்து, அதுக்குள்ளேருந்து புறப்படுகிற அந்த சத்தம் தாங்க. அந்த சத்தம் எல்லாம் பரலோகத்தில் துணிக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே நொடி இல்லைங்க, என்ன வேலையுமே அவன் செய்யலைங்க. பலிபீடத்தை கட்டுனான், வல்லமை இறங்கிருச்சு. பழி செலுத்தினா வல்லமை இறங்கிருச்சு. அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தான், வல்லமை இறங்கிருச்சு. நீங்களும் தயவு செய்து உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா கேட்குறேன், பலிபீடத்தை கட்டுங்க. உங்க வீட்டில் பலி செலுத்துங்க. உங்க வீட்டில் இடிஞ்சு கிடக்கிற ஜெபத்தை மீண்டு கட்டுங்க. உங்க வீட்டில் இடிஞ்சு கிடக்கிற வேத வாசிப்பை மீண்டு கட்டுங்க. உங்க வீட்டில் இடிஞ்சு கிடக்கிற பரிசுத்தத்தை மீண்டு கட்டுங்க. உங்களுடைய வீட்டில் இடிஞ்சு கிடக்கிற அர்ப்பணிப்பை, டெடிகேஷனை மீண்டும் பிரதிஷ்டையை மீண்டும் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தடவை பிரதிஷ்டை பண்ணுங்க. இஸ்ரவேல்ல தாவீத யூதாவில் என்ன பண்ணாங்களா? ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்களாம். அது எத்தனை வருஷம் வேதம் சொல்லுது? 7 வருஷம் யூதாவில் அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். திரும்பவும் ஒரு அபிஷேகம், இஸ்ரவேல் மக்கள் அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அப்ப 33 வருஷம் அவன் ராஜாவாக இருந்தான், 2க்கு சேர்த்து. அப்ப எத்தனை முறை ராஜா அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சிச்சு? 2 முறை அபிஷேகம். கைத்தட்டி கருத்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப உங்க வாழ்க்கையிலையும் பல முறை அபிஷேகம் தேவையா இருக்கு. நேற்று பெற்ற அபிஷேகம் இன்னைக்கு செல்லாது தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ புதுப்பிக்கணும்.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, என்னை நியூ பிராண்ட் ஃபயர் அதனால என்னை நிரப்புங்க ஆண்டவர். இன்னைக்கு புத்தம் புதிய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவர். இது புத்தம் புதிய நாள், புத்தம் புதிய கிருபை. அதனால தான் வேதம் சொல்லுது, காலை தோறும் அவருடைய கிருபை. நேற்று வந்த மண்ணை இன்னைக்கு செல்லுமா? நேற்று மண்ணா இன்னைக்கு ஆகாது, அது புழு புழுத்து போயிடும். இன்னைக்கு மண்ணா புதுசாக வரும். அது எந்த மண்ணா யாருக்கு தெரியும்? அது நேற்று மண்ணாவாக இருக்காது, வேற ஒரு மண்ணா. அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வேற, அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் வேற, அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் வேற. அது புத்தம் புதியது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வித்தியாசமாய் கொடுத்தார். 7ஆம் நாளுக்கு தான் 2 மடங்கு கொடுத்தார். இதை மட்டும் நீ வச்சுக்கப்பானார். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு அந்த எலியாவின் தேவன் உங்கள் நடுவில் இறங்க போகிறாரு. அடுத்து பாருங்க, தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே எலியாவின் தேவன் அக்கினியின் தேவன், அங்கே தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? 1029வது பக்கம், 1029வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். நேப்காத் நேசர் தொங்குந்தோட்டத்தை அமைச்ச மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜா. இவர் தான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ராஜா, பாபிலோன் மாகாணத்தில் பெரிய ராஜா. அவரை குறித்து நிறைய வரலாறுகள் உண்டு. அந்த ராஜா ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தை யாருக்கும் சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? சொப்பனத்தெல்லாம் சொல்லணும். அதுக்கு மந்திரிகளை கூப்பிட்றாரு, அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாரு. பாருங்க, அந்த சொப்பனத்தை பற்றி கேட்கறதுக்கு சாஸ்திரிகள் வர்றாங்களாம். 3 சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள் இல்லையா? அப்படின்னா ஞானவான்கள், வானிலை ஆராய்ச்சியாளர்கள், பூலோக ஆராய்ச்சியாளர்கள், கடல் ஆராய்ச்சியாளர்கள், உலகத்தை எல்லாம் கணிக்கக்கூடிய, அவர்கள் நட்சத்திரங்களை கணிக்கக்கூடிய நபர்கள். அதனால தான் அவருடைய நட்சத்திரம் தோன்றியிருக்கு, மற்றவங்களுக்குலாம் தெரியல, மெய்ப்பர்களுக்கு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய எந்த ஏரோது அரண்மனையில் இருக்கிற யாருக்குமே அந்த நட்சத்திரம் தெரியல. ஆனால் சாஸ்திரிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் வானிலையை கரெக்டாக ஆராய்ச்சி செய்கிறவன். அவன் கரெக்டாக சொல்கிறேன், அவருடைய நட்சத்திரம் தோன்றியிருக்கு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவருடைய நட்சத்திரம் தோன்றியிருக்கு. அப்போ அவனுக்கு அந்த சாஸ்திரிகளுங்கிற ரொம்ப ஞானவான்கள், நட்சத்திரங்களை கூட அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம் பெற்றவர்கள். அப்போ இந்த பாபிலோன் மாகாணத்தில் யாரெல்லாம் இருக்காங்க? அந்த காலத்து பாபிலோன் நாட்டிலே சாஸ்திரிகள் இருந்திருக்காங்க, சோசியக்காரர்கள் இருந்திருக்காங்க, சூனியக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. அவன் கல்தேயரையுமே அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ராஜா அவரை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாசையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எவ்வளோ பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை பார். என் சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். நான் ஆனால் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், சொல்லுங்கன்னு சொல்லி கல்தேயரை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த நாட்டுக்காரங்களை, சோசியக்காரர்களை பிடிச்சிக்கிட்டாரு, சூனியக்காரரை பிடிச்சிக்கிட்டாரு, சாஸ்திரிகளை பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ அவங்க எல்லாம் மிரண்டுறேன். எப்படி சொல்கிறது? ராஜா பார்த்தது எப்படி சொல்கிறது? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு கரெக்டாக பார்வோன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். அவன் சொப்பனத்தை சொன்னேன், இவன் கரெக்டாக சொல்லிட்டேன். ஆனால் இங்கே இருக்கிற பார்வோன் நேப்காத்நேசர் சொப்பனத்தையும் நீயே சொல்கிறான்ட்டேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இது! எப்படி பதில் சொல்கிறது? எந்த சோசியரால் முடியும்? அவன் சோசியர் சொல்கிற பதிலை பாருங்களே. 5ஆம் வசனம், 11ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 11. ராஜா கேட்கிற காரியம் பாருங்க, சோசியக்காரன், சூனியக்காரன், கல்தேயர்கள், அன்னைக்கு இருந்த சாஸ்திரிகள் சொல்கிறது ரொம்ப அருமையான காரியம்தான். ராஜா கேட்குற காரியம் ரொம்ப அருமையானது. நம்மளையும் பார்த்தா சொல்லுவாங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் அருமை தாங்க, வேதத்தை படிக்கிறதுலாம் அருமை தாங்க, எல்லாம் அருமை தான்பா. ஆனால் அந்த வேலையை அவன் செய்ய மாட்டான். இவன் சொன்னா பாருங்க, அருமையாக இருக்குது. அடுத்த பதில பாருங்க, மாம்சமாக இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணுகிற தேவர்களை ஒழிய. யாரோடு வாசம் பண்ணுறவர்? மாம்சமாக இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணுகிற தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அறிவிக்கத்தக்க ஒருவனும். அப்போ தேவன் என்கிறவர் யாரோட வாசம் பண்ணணும்? மாம்சமாக இருக்கிற மனிதர்களோடு வாசம் பண்ணணும். இது அவங்களே அன்னைக்கே சொல்லிட்டேன். சாஸ்திரிகளும் சூனியக்காரர்களும் மந்திரவாதிகளும் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறாங்க, மாம்சத்தோடு கூட வாசமாக இருக்கிற, மாம்சமானவர்களோடு வாசமாக இருக்கிற தெய்வத்தை தவிர வேறு யாராலையுமே இந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அந்த காரியத்தை சாமுவேல் இது தானியேலுக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தி காட்டுறாரு பாருங்களே. 18ஆம் வசனம்,
அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கும் இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்கால தரிசனத்திலே தானியலுக்கு கைத்தட்டுங்க மறைபொருள். அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பரலோகத்தின் தேவன் ராக்காலத்தில் தரிசனத்தில் சொப்பனத்தை, ராஜா பார்த்த சொப்பனத்தை அப்படியே இவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டினார். இதாங்க உத்தரவருளுகிற கருத்தை. இவன் கேட்டது சொப்பனத்தை தானே கேட்டான். ராஜா என்ன பார்த்தாருன்னு எனக்கு காண்பீங்க. இதே இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது எலிசாவை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சீரியா நாட்டில் பேசுகிறத இவன் கேட்டுட்டான். பார்த்தீங்களா, எங்கே உட்காந்துருக்கேன், எங்கே உட்காந்து கேட்குறான் பார். அப்போ ஆவிக்குரியவனுடைய காது எங்கே பேசினாலும் கேட்குங்க. ஆவிக்குரியவனுடைய கண்கள் யார் என்ன சொப்பனம் பார்த்தாலும் கண்டுபிடலாங்க. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பேருந்தில் பயணம் பண்ணினார். அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த நபர்கிட்ட போய் உட்காருனார். ஒரு குறிப்பிட்ட நபரை காண்பித்து அங்கே போய் பக்கத்தில் சீட்டில் இடம் இருக்குது உட்காருனார். உட்காந்தோடனே கர்த்தர் பேசினார், இவன் மனசில் என்ன ஓடுதோ அதை நான் உன் மனசில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் உன் மனசில் வரும், நீ அவன்கிட்ட பேசு. உடனே இந்த மனசில் என்ன நினைக்கிறாங்கிறது அந்த மனசில் வருது. அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும், நேராக போனோடனே சூசைட் பண்ணி செத்துறணும். இதுதான் அவனுடைய தீர்மானம். இதைத்தான் அவன் நினச்சிக்கிட்டு இந்த வண்டியில் உட்காந்துருக்கான். இப்போ அடுத்த ஸ்டாப்பில் அவன் இறங்க போகிறான். இறங்கி வேகமாக வீட்டுக்கு போகிறேன். போனோடனே அவன் தற்கொலை பண்ணி செத்து போகணும். அதுக்காக அவன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். இதை தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அவன் நினைவுகளை, உணர்வுகளை, அவன் வேதனைகள் எல்லாத்தையும் இவர் காண்பித்தார். உடனே இந்த ஊழியக்காரர் அவன் தலையில் கையை வச்சு, அவன் உடம்புல இன்னொரு கையை வச்சு, தம்பி நீ தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறியா, இறங்கினோடனே ஓடி போய் சூசைட் பண்ண நினைக்கிறியா? அவன் அப்படி வெள்ளத்து போனான். எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? கர்த்தர் எனக்கு சொல்கிறாருப்பா, உன்னை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறான்னு சொல்லி சுவிசேஷத்தை சொன்னார். அந்த பஸ்ஸுலேயே அவன் மனம் திரும்பிட்டான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். இதாங்க தீர்க்கதரிசி அபிஷேகம். தீர்க்கதரிசன அபிஷேகம் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கர்த்தர் காண்பிப்பார். சீரியா நாட்டில் பேசுகிறத எலிசாவுக்கு காண்பிக்கிறார். அங்கே பாரு, அவன் அந்த இடத்துல பாளையம் இறங்க போகிறான். அங்கேருந்து தாக்க போகிறாங்க. இதை நீ ராஜாவுக்கு சொல்லி அனுப்பு. உடனே ராஜாவுக்கு தகவல் கொடுக்குறேன், அங்கே போகாத, அங்கே பாளையம் இறங்கியிருக்காங்க, அங்கே பதிவிட வச்சுருக்காங்க. உடனே ராஜா அந்த இடத்துல ஆள் அனுப்பி பார்த்து இப்படி தன்னை பலமுறை காத்து கொண்டான். அப்போ சீரியா நாட்டு ராஜா கேட்குறாரு, நமக்குள்ள உளவாளி யாருப்பா, நமக்குள்ள யாரு போய் எல்லாத்தையும் சொல்லிவிடுறா, நம்ம நாட்டில் பேசுகிற சட்டத்திட்டங்களெல்லாம் எப்படி எதிர்நாட்டுக்கு போகுது? அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீ பள்ளி அறையில் பேசுகிறத கூட அவன் தன் ராஜாவுக்கு அறிவிப்பான். இதாங்க கிஃப்ட் ஆஃப் ஃபயர், ப்ராப்பர்ட்டிக் ஃபயர். இதான் நீங்கள் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை வாஞ்சிங்க. அதனால சொல்லுது, ஞான வரங்களை விரும்புங்கள், கைத்தட்டுங்க, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். கேளுங்க. நான் கோடி முறை என் தலையில் கையை வச்சு கேட்டிருக்கேன். காட்டுக்குள்ளே போய் தலையில் கையை வச்சு கத்துவேன், கிவ் மீ எ கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஃபயர், ப்ராப்பர்ட்டிக் ஃபயர்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கும் சலிக்கும் வரும். என்னாண்டவரே கேட்கவா மாட்டார். ஏன்டா இப்படி சொல்கிறோம்னா, அந்த தாகம் நிரப்புங்கன்னு. கேளு தம்பி தாங்க, என்னத்தை தான் நீ அள்ளிட்டு போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரே ஒரு சான்ஸுங்க, உன் கையில் ஒலிம்பிக் தீபம் மாதிரி ரட்சிப்புங்கிற தீபத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை தூக்கிட்டு நீ ஓடுற, லைசினஸாக ஓடாத, டல்னஸாக ஓடாத, மற்றபடி அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓடாத. இயேசுவுக்கு நேராக ஓட கத்திக்கிட்டே ஓடு. ஏசப்பா, எனக்குன்னு வச்சிருக்கிற காலத்துக்குள்ளே நான் கொள்ளையாட வேண்டிய ஆத்மாக்களெல்லாம் நான் கொள்ளையாடிறேன். இன்னொருட்ட ஆபிரகாம் வந்து ஊழியம் செய்ய முடியுமா? இன்னொருட்ட தாவீது வர முடியுமா? இன்னொருட்ட மோசே வந்து ஊழியம் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னொருட்ட எரேமியா வருவாரா? இன்னொருட்ட பவுல் வருவாரா? இன்னொருட்ட பேதுரு வருவாரா? அவங்க ட்ராக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ட்ராக், கைத்தட்டிக்கார, இப்போ நம்ம டிரைவராக இருக்கிறோம், நம்ம கண்டக்டராக இருக்கிறோம். அவங்க அங்கே இருந்துக்கிட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க. என் காலம் முடிஞ்சிருச்சுப்பா, ஓடு, நல்லா ஓடு, வேகமாக ஓடு, குயிக்காக ஓடு, காலத்தை வேஸ்ட் பண்ணாத, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, சந்தர்ப்பத்தை வேஸ்ட் பண்ணாத, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, தூங்காத, தூக்கத்துக்கு தூரப்படுது, ஓடு, எதையாவது ஒன்றை செய். ஒரு மனிதர் போய் ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருந்தார். ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்து தன்னுடைய கையை இங்கிட்டு வச்சாரு. என்ன ஒன்று உருண்டையாக தெரிச்சு எடுத்து ஆற்றுல போட்டார். இன்னொன்று எடுத்தார் போட்டார், போட்டுக்கிட்டே இருக்கிறார். என்னத்தை போடுறோம்னே அவர் பார்க்கல. அவருக்கு இருக்கிற கவலையில் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறார். பொறுக்கி நிறைய போட்டுட்டார். கடைசியில் இப்படி சைடு அப்படி திரும்பினா பூரா மாணிக்க கற்கள், மாணிக்க அந்த இது அங்கனக்குள்ளே இருக்கு.
அப்போ தான் நினச்சார், ஐயோ இத்தனையும் தூக்கி நான் உள்ளே வேஸ்ட்டாக போட்டேனே. அப்போ எனக்குள்ளே இருந்ததெல்லாம் மாணிக்கமா, நான் தெரியாமல் இவ்வளவு போட்டுட்டேனே. நம்ம இப்படி தாங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு மாணிக்க மாதிரி, வைர மாதிரி, வைடூர மாதிரி. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளை விட பெருசு உங்கள் ஜீவிய காலம். போனால் வரவே வராது. நேற்று வருமா, நூறாட்டா முந்தானத்து இன்னைக்கு வருமா? டெலிட் ஆகிக்கிட்டே இருக்குங்க, டெலிட் ஆகிக்கிட்டே இருக்குங்க, டிரெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்கள் இதில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நாட்கள் இருக்கும் பொழுதே செய்யுங்க, துரிதப்படுங்க. ஆனால் நாட்கள் குறைஞ்ச பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திட்டு ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்போ தானியேல் என்ன கேட்டான்? மறைபொருள், ராஜா கண்ட சொப்பனம் வேணும். ஆண்டவர் பாருங்க, அந்த அடுத்த அதிகாரத்தில் அவன் என்ன பார்த்தான்னு அப்படியே கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். பாருங்களே, தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 31வது வசனம் பாருங்க. ராஜா செஞ்சதையும் நீங்க அதை பார்க்கணும். 30, ராஜாவே, நல்ல சத்தமா வாசிக்கிற, நீர் ஒரு பெரிய, நீங்க வாசிங்க, நான் லைவ்ல இருக்கேன், அது பெரிய ஆமேன், பயங்கரமா இருந்தது. வாசிங்க. வாசிக்கும் பொழுதே எப்படி? வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கல்லுமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே, கைகளை தட்டுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அதன் மேல, வாசிங்க நீங்க, இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதத்தில் மோதியது. கைகளை தட்டுங்க. அவைகள் நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணுமான, வெண்கலமுமான, வெள்ளியுமான, பொண்ணுமான ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகள் ஒரு இடமும் கிடைக்காதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயின. ஒரு பெரிய, கை தட்டுங்க, பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. ராஜா என்ன பண்ணாரு பாருங்களே, 46வது வசனம். இந்த சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணார்? 46வது வசனம். அப்பொழுது ராஜாவாகிய, நல்லா சத்தமா படிக்கணும் அந்த வசனம், ரொம்ப கிரேட் வேர்டு. ராஜாவாகிய நேப்காத்நேசர் யார் முன்னாடிங்க? முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாகவே, கைத்தட்டுங்க, உங்கள் தேவனே தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியுமா நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்திலே இருந்தான். இவனை தூக்கி இந்த இடத்துக்கு கொண்டு போனது என்னதுங்க? சொப்பனம் பார்க்கக்கூடிய அந்த கிஃப்ட், தரிசனம் பார்க்கக்கூடிய அந்த கிஃப்ட், தேவனுடைய மைட்டி பவர் அவனுக்குள்ள இருந்ததுனால ராஜாவை கூப்பத்துன்னு விழுந்துட்டாங்க. நம்ம ராஜா யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? நம்ம நாட்டு ராஜா. உன் காலில் விழுகணுமா? நீ உண்மையான புலிக்காரனாரு. நம்ம ஆளுங்க அவங்க பின்னாடி சுற்றி செல்லுறாங்க. எனக்கு வெக்கமாக கிடக்கு. சத்தம் போட்டு விட்டேன். ஏப்பா இவங்க பின்னாடி போய் நீ போட்டா போட்டுக்கிட்டு பின்னாடி போய் அலைஞ்சிட்டு இருக்கியப்பா, இது என்ன நியாயமே இல்லையே. அவர்கள் நமக்கு பின்னாடி வரணும். நம்ம உன்னதமான தேவனுடைய வேலைக்காரர்கள். நம்ம போய் உலக மனுஷன் பின்னாடி கொடி பிடிச்சிக்கிட்டோம் பின்னாடி போய் அலையக்கூடாது. உங்கள் தராதரத்தை, தகுதியை நீங்கள் இழந்து தராதரம் இல்லாத இடத்துல போகாதீங்க. நீங்கள் நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க போனீங்க, அவரை பார்க்க போனீங்க, நடிகனெல்லாம் நீங்கள்லாம் பார்க்க போக வேணாங்க. அவங்களுடைய வேலை அது. நம்முடைய வேலை கர்த்தரை பார்க்குற வேலை. கைதட்டுங்க பார்க்கலாம். அங்கெல்லாம் ஊர் சுத்தாதீங்க. ஒரு தேவ ஊழியக்காரர் ஒரு நல்ல சாட்சி கொடுத்தார், என்னை ரொம்ப தொட்டுச்சு. ஒரு நாள் வெளிநாடுகளுக்கு அவர் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய முக்கிய பிரமுகர் ஒருத்தர் வந்து, இந்த நாட்டில் பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்குது, உங்கள் நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப இயற்கை பேரழிவு பேர அழகுள்ள இடங்கள், உங்கள் நாட்டில் இல்லாத மிகப்பெரிய கண்காட்சியான இடங்கள் இந்த நாட்டில் இருக்குது, உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் காட்டுறோம். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அதை விட பெருசு ஏசப்பாவுடைய முகம்தான், அதுக்கு நிகரானது உங்கள் நாட்டில் எதுவுமே கிடையாது.
அங்கே வந்து அந்த இயற்கை காட்சிகளை ரசிப்பதை விட ஆறுகளையும் குளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஓடைகளையும் அங்கே இருக்கக்கூடிய ஃபால்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் ட்ரெஸ்ஸுகளையும் மேடுகளையும் பள்ளங்களையும் பார்க்கறத விட எங்கள் அப்பா முகத்தில் உட்காந்த என்னை ஆவியில் உலகம் பூரா தூக்கிட்டு போவார், கண்டம் விட்டு கண்டம் கொண்டு போவார், பரலோகத்தை கொண்டு போய் காண்பிப்பார், பாதாளத்தை கொண்டு போய் காண்பிப்பார். எனக்கு அங்கே வருவதை விட இந்த இடம் தான் எனக்கு பேரின்பமாக இருக்குனாரா. கைதட்டி கர்த்தருக்கு நான் சொன்னேன். நீங்கள் இன்றைக்கி ஜபத்தை மட்டும் விட்டுட்டு எங்கே கூப்பிட்டாலும் ஓடுறீங்க. இன்றைக்கி டூரிஸ்ட் போனால் ஓடிடலாம், வா போட அப்பா கேட்டால் இன்றைக்கி கூப்பிட்றாங்கங்க, கட்டாயப்படுத்திட்டாங்கங்கிறான். ஆனால் அதை விட பெருசு தாவீது சொல்றாரு, உலகத்தில் 1000 நாள் வாழ்வதை விட. கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாள், ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாள் என்ன நாள் சொல்லுங்க. நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க, நானே பேசக்கூடாது. மேலானது இங்கே என்ன இருக்குது? நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தீங்க இல்லையா? ரோட்டில் அடிபட்டு கிடந்தீங்க இல்லையா? உங்களுடைய வம்ச வரலாறு தெரியுமா? பிறப்பின் வர்த்தமானம் தெரியுமா? காண்பிக்கட்டுமா? தெரியுமில்ல? எசேக்கியேல் இருக்கு. பிறந்த நாளில் தொப்புள் கொடி அறுக்கப்படாமல் இரத்த வெள்ளத்தில் கடந்த. ஒருவேளை அன்னைக்கு மருத்துவ வச்சுக்களை வந்து பார்த்துட்டு இது ஆகாத குப்பையில் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா என்ன இருப்பேன்? உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க அன்கான்சியஸாக இருந்திருப்பாங்க. அந்த மருத்துவ வச்சு கண்ணில் தயவு கிடைக்க பண்ண. கை தட்டுங்க பார்க்கலாம். ஏதோ தொடச்சி கிடச்சி என்னைக்காவது பிரயோஜனப்படட்டும்னு அவள் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணி உன்னை வெளி உலகத்தை கொண்டு வந்து இன்னைக்கு கூண் இல்லாமல், முடம் இல்லாமல், சப்பானி இல்லாமல், அறமூக்கு காமூக்கா இல்லாமல், கை சூம்பி இல்லாமல், உன்னுடைய உடல் உறுப்புகள் நசல் கொண்டதா இல்லாமல் உன்னை கர்த்தர் பாதுகாத்து இத்தனை வருஷம் நடத்தி இருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷமாக கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க? பிறக்கும் பொழுது ரெட்டை தலையோட எத்தனை பேர் பிறந்திருக்காங்க தெரியுமா? 5 கை 4 கையோட எத்தனை பேர் பிறந்திருக்காங்க தெரியுமா? 2 உடம்பு ஒரே சரீரத்தில் பிறந்திருக்காங்க தெரியுமா? பாருங்க, இருக்கு, உலகத்தில் இருக்காங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லாதபடி லட்சத்தில் நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல இடம், நல்ல வீடு, நல்ல சபை, நல்ல ஆராதிக்கிற இடம். பழசை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அன்றைக்கெல்லாம் செட்டில் உட்காந்து இந்த காற்றுலையும் மலையிலையும் குளிர்லையும் நம்ம என்ன ஆராதிச்சுக்கிட்டு கிடந்தோம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டாங்க. பழசெல்லாம் நம்ம மறந்துட்டு புதுசில் நம்ம லைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவு சொல்லவே முடியாது. கை தட்டுங்க பார்க்கலாம். அன்னைக்கு எலியாவின் தேவன் அக்கினியினால் உத்தரவு வருகிற தேவன், தானியலின் தேவன் சொப்பனத்தினால் உத்தரவு வருகிற தேவன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். சகரியா 13:2 1102 பக்கம், 1102 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அழிப்பேன். ஆமென். ஆமென். ஒரு நாள் இருக்குது, எல்லாத்தையும் அழிப்பேன், அதெல்லாம் போய்விட பண்ணுவேன். கைத்தட்டுங்க பார்க்க. நம்ம தேசத்தில் இருக்கிறதையும் ஒரு நாளைக்கு கர்த்தர், நம்ம அதை செய்யாட்டி அந்த வேலையை கர்த்தர் செய்வார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு எகுவை கர்த்தர் எழுப்புவார். வேதத்தில் ஒரு எகு வர்றேன் பார்த்துருக்கிறீங்களா? அவன் எல்லாத்தையும் உள்ள விட்டு வெளுன்னு வெளுத்தி பூராத்தையும் என்ன பண்ணிட்டான்? மலை ஜாலி இடமாய் மாற்றினான்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கரு அறுத்தேன். உள்ள விட்டுட்டோன்னு எல்லாத்தையும் கரு அறுத்து எடுத்தேன். எல்லா பயலையும் வசனத்தை வாசிங்க. 481 பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசனத்தை வாசிக்கலாமா? 10:21. எகு இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள், வராதவன் ஒருவரும் இல்லை. அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினாலே பாகாலின் கோயில் நார்ச்சாரியும் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் நோக்கி, பாகாலின் பணிவிடைக்காரரை அல்லாமல் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு, எல்லாருக்கும் வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். பின்பு எகு ரேகாப்பின் குமாரனாகிய யோனத்தாப்போடு கூட பாகாலின் கோயிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரை அல்லாமல், இந்த இடத்துல ஒரு கோட்டை போடுறீங்களா? கர்த்தரின் ஊழியக்காரர் ஒருவனும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு இடம், பாகால் இடம் உள்ள யார் வந்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாரு. யார் வந்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாரு. கொடுக்கப்படும் சொன்ன உடனே எல்லா பேரும் உள்ளே போகிறப்ப நம்மளும் சில பேர் இந்த லோபத்தனமான காரியத்துக்காக வந்திருப்பாண்டான்னு சொல்லி எகு என்ன சொல்கிறார்? நல்லா திட்டமாக பாருங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் எவனாச்சும் இதுக்குள்ளே வந்துட போகிறேன். நல்லா கவனிங்க. திடீரென்று சங்கார தூதனை இறங்குறப்ப இஸ்ரவேல் மக்களில் யாராவது கோசேனை விட்டு வெளியில் போயிருந்தா என்ன இருப்பேன்? மசால் தான். இன்னைக்கு
கறி தான் வெட்டி போட்டுருவாங்க. போய் அவன் தான் பட்டயத்தோடு வந்து நின்றுட்டு இருக்கேன். யார் வீட்டுக்குள்ளே வருவேன், ரத்தம் இல்லைன்னா வீட்டிலாம் போட்டுருவேன், எல்லா பேத்தையும் போடுறான்னு. அப்போ நம்ம வீட்டில் ரத்தத்தை தடவில்லைன்னு வச்சுக்க, சங்கார தூதனுக்குலாம் தெரியாது, தூதர்களுக்கு தெரியாது, இவன் நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது. அடையாளம் காட்டுறது எது சொல்லுங்க? அடையாளம் சிலுவை தான். அந்த ரத்தம் தான், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் பாதுகாக்குது. அப்போ எரிகோவுக்குள்ளே போகிறப்ப சிவப்பு நூலை கயிறு கட்டி தொங்க விடு, இல்லாட்டி எங்கள் ஆள் வந்தோன்னு தூக்கிடுவாங்க. எல்லா வீட்டையும் எரிக்கிறப்ப உன் வீட்டையும் எரிச்சு விடுவேன். உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், கயிறை கட்டி தொங்க விட்டுருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு, அது இல்லாட்டி நாங்கள் பொறுப்பு கிடையாது. அப்போ சிம்பிளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே சொல்கிறாரு பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர் எவனாச்சும் உள்ளே வந்திருக்க போகிறேன், திட்டமாக பாருங்க, உள்ளே போங்க. தயவுசெய்து உங்களிடத்தில் அன்பாக கேட்குறேன், ஐக்கியம் இல்லை. பாவத்துக்கும் பரலோகத்துக்கும் ஐக்கியம் கிடையாது, உலகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர்களோடு நீங்கள் பங்காளி ஆகாதீங்க, அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைக்காதீங்க, அவங்களோட போய் உறவாடாதீங்க. அவங்களுடைய நல்லது கெட்டதில் போங்க, முக்கியமானதுக்கு போங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் சாப்பிட கூப்பிட்டாங்க பிரதர், சாப்பிட போனேன், சாப்பாடு வேணாங்க. அது வந்து வேதம் சொல்லுது, விக்கிரகங்களுக்கு படைக்கிறவர்கள் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். நம்ம நினைக்க ஒரு நேரம் சோறு தானே அப்படி நினைக்காதீங்க, அதுக்குள்ளே எசன்ஸ் இருக்குது, அந்த ஆவியோடைய தாக்கம் இருக்கும், அதோடைய எனர்ஜி அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அதுக்கு அது பலி செலுத்தப்படும் பொழுது அதோடைய ஃபுல் பவர் அதுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஜீன்களில், உங்களுடைய எலும்புகளில், உங்கள் ரத்தங்களில், உங்களுடைய அணுக்களில் போய் அது உட்காந்துக்கும். அப்புறம் உங்களை பாதிக்கும், உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே பலவீனப்படும், உடல் உறுப்புகள் பலவீனப்படும், உள்ளே இருந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு பிறண்டுட்டு கிடக்கணும். நாங்கள் தர்மபுரிக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு வீட்டில் ஜெபிக்க நாங்கள் போயிருந்தோம். என் கூட வந்த தம்பிமார்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எப்படியாவது இந்த பயலை ஜெபம் பண்ணி சரியாக்கிடுங்க, ஒரு நேரத்துக்கு 2 படி சோறு திங்கிறேன், இப்போ தான் சமைச்சு போட்டால் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே திருப்பி சாப்பாடு கேட்குறேன், அப்புறம் சமைச்சு போட்டால் திருப்பி சாப்பிட்றேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நாங்களும் சமைச்சு போட்டு போட்டு களைச்சே போயிட்டோம். இவனை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு உருள்றேன், எரியுது எரியுது எரியுதுங்கிறேன். சாப்பாடு கொடுத்தா அப்படியே பூரா சோத்தையும் போட்டு கொட்டி திங்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் திருப்பி வயிற்றை பிடிச்சிக்கிட்டு கத்துறேன். ஜெபம் பண்ணா உள்ளே இருந்து அப்படியே புஷு, அப்புறம் எங்கிட்டு புஷு, அப்புறம் எங்கிட்டு புஷு, இங்கிட்டு புஷுன்னு புருன்னு வெளியே தள்ளுது வயிற்றுக்குள்ளே இருந்து. ஸ்பிரிட்டு உள்ளே இருக்குது வயிற்றுக்குள்ளே. அருமையான தம்பி தான், இதெல்லாம் உங்களுக்கு பயமுடுத்தவோ கற்பனை கதையெல்லாம் நான் சொல்லலை, கண்ணில் பார்த்ததை சொல்கிறேன். இப்போ பாருங்க, 2000 பிசாசு ஒருத்தனுக்குள்ளே உட்காந்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்களேன், இவர் சொல்கிறாரு எல்லா பயிலையும் சுற்றி பார்த்துட்டு என்ன செய்ய சொன்னார் பாருங்களேன். 10ஆம் அதிகாரம் 20. சர்வாங்க தன்னை செலுத்த உட்பிரவேசித்த போது எகு வெளியிலே 80 பேரை தனக்கு ஆயத்தமாய் வைத்து, நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனையும் எவன் தப்ப விடுகிறானோ, நல்லா கவனிங்க, வெளியில் 80 பேர் பட்டயத்தோடு நின்றுட்டு இருக்கேன், எவனையாவது தப்ப விட்டீங்கன்னா அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்ப விட்டவனுடைய ஜீவன் ஈடாய் இருக்கும் என்றான். சர்வாங்க தகன பலிகளை தீர்த்த போது எகு சேவகரையும் சேர்வைக்காரரை நோக்கி, உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள், ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான். அப்படியே பட்டய கரைக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவனை வெட்டி எரித்து போட்டு பாகாலின் கோயிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோயிலை விக்கிரகங்கள் வெளியே எடுத்து கொண்டு வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் தகர்த்து பாகாலின் இடித்து அதன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மல ஜாலதி இடமாக மாக்கினார். இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேல் இராது, கைத்தட்டுங்க, அழித்து பொது இடத்துல போய் செஞ்சானா நம்ம வீட்டுகளோட செய்ய பயப்படுறேங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் படத்தை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே உட்காந்துருப்போம்னா சாபம், பாவம், அதுக்குள்ளே விக்கிரகம் கிரியை செய்யும், உனக்கே தெரியாது, அதுக்குள்ளே ஸ்பிரிட் செய்யும். இப்போ 450 ஆவிகளால் செய்ய முடியாததை கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவ அந்த இடத்துல பயங்கர பைராக்கமாக செஞ்சார். கைத்தட்டி கர்த்தர். பாபிலோனில் சூனியக்காரன் மந்திரக்காரன் அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரிகளால் செய்ய முடியாததை தானியேலின் ஆவியானவர் செய்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. எகு பாருங்க எப்படிப்பட்ட ராஜா. இப்போ நம்ம நாட்டில் அப்படி ராஜா வரணும். நான் காலையில் இதை தியானிக்கும் பொழுது நினைச்சேன், இப்படி ஒரு ஆள் மட்டும் வந்துட்டா எப்படி ஆக தமிழ்நாடு, யோசித்து பாருங்க. பாருங்க, பவுல் பிரசங்கம் பண்ண போகும்போது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம், அப்புறம் 19ஆம் வசனத்தை வாசி. பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தறினார். 19 மாய வித்தைக்காரர்கள் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள்.
அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக. அந்த காலத்திலே மாய வித்த புஸ்தகம், மந்திர புஸ்தகம் மட்டும் எவ்வளோ வச்சுருந்தாங்க? 50,000 வெள்ளிக்காசு புஸ்தகம் இருக்குது. அதை பூரா பவுலுடைய ஊழியத்தினால சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கொண்டு வந்து சுட்டு எரித்தார்களாம். கைத்தட்டி கருத்திருக்கா. அப்போ நீயும் பவுலினுடைய ஊழியக்காரனை போல தேவ ஆவியை பெற்றுட்டு புறப்பட்டேன்னு வச்சுங்க. வேதம் சொல்லுவார், பவுலின் கைகளினாலே. உன் கை இப்போ எப்படி கை இருக்கு? உன் கை என்னவா இருக்குது? அதனால பரிசுத்தமான புருஷர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணுங்க. இந்த கை சுத்தமாக இருக்கணும். இந்த கை எப்படி இருக்கணும்? நாங்கள் பிரதர் காலையில் கழுவுனா மத்தியானம் கழுவுனா அப்படிலாம் கழுவுவோம். அந்த சுத்தத்தை நான் சொல்லலை, அது உலக சுத்தம். கரை திரை பிழை மாசு மறு குற்றமற்ற கையாக இருக்கணும். இதில் ஃப்ராடுத்தனம், பொய்த்தனம், ஏமாத்துறது, களவு கொடுக்கறது, கரப்ஷன் வாங்கிறது, ஏமாத்து, இப்படி கை இருந்துச்சுன்னா எப்படி கையை தூக்குறது? கையை ஒடிச்சு விட்ருவார். ஏன்டா ஓட்ட கை போல கையை கீழே போடுறான்றார். அப்போ கையை தூக்கிறதுக்கு முன்னாடி உன் கையை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுக்க. கரெக்டாக உன் கையில் எந்த ஃப்ராடுத்தனம் இருக்கக்கூடாது. இந்த கையை தேவனுக்கு முன்னாடி தான் நீட்டணும். கண்டவன்ட்டு நீட்டுறது. ஐயா 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 குடியா 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 குடியான்னு. லோன்காரை வந்தால் கை நீட்டுற, அடுத்து பார்த்தா டியூக்காரை வந்தால் கை நீட்டுற. ஏசப்பாட்ட இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தாங்க பவர் ஆஃப் அனாயிட்டிங் இறங்கும். எலியா அவன் சொல்கிறேன், தேவனுக்கு முன்னாடி கரெக்டாக நின்னேன். அதனால தாங்க அவனை கூப்பிட்ட உடனே கர்த்தர் இறங்கினார். தயவுசெய்து உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பணிவாக கேட்குறேன், உண்மையாக இருங்க. உன் கை கரெக்டாக தூக்கு நிறுத்துங்க. ஆண்டவரே, கரை இருந்தால், பிழை இருந்தால், மாசு இருந்தால், மறு இருந்தால் என்னை கழுவிருங்க ஆண்டவர். என் கை உங்க முன்னாடி சுத்தமாக இருக்கணும், என் கண்ணு சுத்தமாக இருக்கணும், என் பேச்சு சுத்தமாக இருக்கணும், என் நடத்தை சுத்தமாக இருக்கணும், என் சிந்தை சுத்தமாக இருக்கணும், என் உணர்வு சுத்தமாக இருக்கணும், என் ஆவி சுத்தமாக இருக்கணும், என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் சுத்தமாக இருக்கணும், என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் கரை இல்லாமல் இருக்கணும். யோபு சொல்றாரு, வேறே பெண்ணை நான் நினைச்சது உண்டானா என் மனைவி பிறரோடு கூட மாவரைக்க கடவுளுங்கிறேன். வேறு பெண்ணோடு நான் மயங்கி திரிந்தது உண்டானால். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, பிறரை இச்சையோடு பார்க்கிற எவனும் உபச்சாரம் செய்தாயிடுச்சு. நம்ம அப்படியே பிறர்கிட்ட பேச ஆசைப்படக்கூடாது. அவங்கள போன ஹலோ என்னங்க சும்மா கூப்பிட்டீங்க, பேசிக்கிட்டு இருக்கலான்னு. வீட்டில் ஒருத்தர் இல்லை, செத்த அவுட்டு, ஃபீஸ் போயிடுச்சு, பல்ப்பு. பேசாத, ஃபோனு தான் கையில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டு தொடங்குன்னு சும்மா கூப்பிட்றது. என்ன பண்ணுற, என்ன பண்ணுற, எப்படி பண்ணுற, எதை பண்ணுற. எதிர்பாளரை நேர்கொண்டு பார்க்காதீங்க. எதிர்காலரை பார்க்கறதுனால தாங்க பல்ப்பு பீஸ் போயிடுது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீங்கள் வேதம் சொல்லுது 50,000 மதிக்கத்தக்க மந்திர புஸ்தகங்களை பவுல் ஊழியத்தில் சுட்டெரித்து போட்டான். இப்படி ஊழியம் செய்யணுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், ஒரு ரோசம் இருக்கான்னு கேளு. இருக்கா கொஞ்சமாவது சூடு சொரணம் மான ரோசம் வெக்கம் கூச்சம் இது மாதிரி இருக்குதா இல்லையா? அங்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கொஞ்சமாவது செவம் பண்ணு தாயே, எலும்பணும்னு நினை. இன்னும் 38 வருஷக்காரிய மாதிரியே உட்காந்துக்கிட்டே கிடக்கிறது. அதில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, படுத்துக்கிறது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சமயம் இருந்தால் ஐயா என்னைக்காவது வருவார்ல அன்னைக்கு பார்த்துக்கலான்டானா ஆகாது. கடைசி காலத்தில் எங்கே தான் இருக்கணும்? அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்குள்ளே போய் கடந்துட்டு கொடிய அக்கினியில் வேதனைப்படுகிறேனே, ஒரு சொட்டு தண்ணி இல்லையே. இவன் கையில் இருந்து அன்னைக்கு பிச்சைக்காரன் கையே, அன்னைக்கு குஷ்டரோக கையே, அன்னைக்கு மதிக்காத கையே, இன்னைக்கு சொல்கிறேன் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா பரவாயில்லையே, அவன் கையிலேருந்து கொஞ்சம் வாங்கி தரீங்களா? இந்த சூழ்நிலை எதுக்குங்க நமக்கு? கரெக்டாக நடந்துட்டா ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டு முடிக்கிறேன். கடைசியில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21:8 கடைசி வசனத்தை வாசிங்க. வேதத்தினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்துடுவோம். 22 அதிகாரம் தான். அதில் 21ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பயப்படுகிறவர்களும், எந்த கேட்டகரின்னு பாருங்க, நீங்கள் எதுலையா அதில் இருக்கிறீங்களான்னு. பயப்படாதீங்க, அவிவிசுவாசமாக இராதீங்க, அருவருப்பானதை செய்யாதீங்க, கொலைபாதகராக இருக்காதீங்க, விபச்சாரக்காரராக சூனியக்காரராகும். அடுத்த வாரத்தை கோடு போடுங்க, விக்கிரக பொய்யர். ஆதி ஆகமத்தில் யாத்திரை ஆகமத்தில் சொன்னார், பொய் பேசாது இருப்பாயாக. வெளிப்படுத்தல முடிக்கிறாரு, பொய்யரும் அனைவரும் 2ஆம் மரணமாகிய. ஹலோ, அங்கே ஒரு இடம் ப்ரிப்பேராக இருக்குது, அக்கினி கந்தகம். அது பிசாசுக்காகவும் உன்னுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டது, நமக்கு கிடையாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அது வேற ஆளுக்காக உருவாக்கப்பட்டது. அங்கே ஏன் நம்ம ஆளுங்க போகிறான்னா, அவன் வழியில் அந்த பிசாசு வழியை கேட்டுட்டு அவன் வழியில் போகிறதுனால தான் அவன் எங்கே போகிறான். இப்போ ஜெயில் இருக்குன்னு வச்சுக்க, யாருக்கு? நல்லவனுக்கா ஜெயில்? துஷ்டனுக்கும் முரடனுக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனுக்கும் அடிதடிக்காரனுக்கு தான் அந்த பாதுகாப்பு ஜெயில். அப்போ நரகம் யாருக்கு?
இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை புறக்கணித்தவர்கள், இயேசுவை என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணினவர்கள், இயேசுவை நிராகரித்தவர்கள். யோவான் அதை எழுதுறாரு. அந்த வசனத்தை கூட உங்களுக்கு நிலையாட்டமாக சொல்லிட்டு முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை சேர்ந்து வாசிக்கலாம். 127வது பக்கம் சேர்ந்து எல்லாரும் சத்தமாக வாசிக்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே. கைத்தட்டுங்க. இவ்வளவாய் உலகத்தில் உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம், கைத்தட்டுங்க, ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். இப்ப கோடு போடுங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனா இராதவனானபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இப்படிதான் வாசிக்கணும். நல்லா தெளிவாக பிரிச்சு வாசிக்கணும். விசுவாசிக்காதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ள போறான். விசுவாசித்தால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்ப நரகம் யாருக்கு? இயேசுவை விசுவாசிக்காதவங்களுக்கு, இயேசுவை நம்பாதவங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு, இயேசுவை நிராகரிக்கிறவங்களுக்கு. இயேசுவை அன்னைக்கு என்ன பண்ணாங்க? இவனை சிலுவையில் அறையும், இவன் இரத்தப்பழி எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள், இவன் 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 சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், ஏன் என்னை அடிக்கிற? ஏன் கேட்கிறாரு, ஏன் என்னை அடிக்கிற? நான் என்ன உனக்கு பொல்லாப்பு செஞ்சேன், எதுக்கு என்னை அடிக்கிற? எந்த அளவுக்கு அவர் வருத்தப்பட்டிருப்பார் பாரு. பிலாத்து சொல்றேன், உன்னை சிலுவையில் எனக்கு அறைய அனுமதி இருக்கு தெரியுமா, அதிகாரம் இருக்கு தெரியுமா? அப்போ கர்த்தர் சொன்னார், பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டா என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. எவ்வளோ தண்ணிக்காக கெஞ்சினாருங்க. தாகமாக இருக்கேன். பிலாத்து சொல்கிறேன், சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் இருக்கணும். இப்போ அந்த பிலாத்து ஒரு நாள் போய் இயேசுக்கிட்ட நின்றுப்பான், கட்டாயம் நின்றுப்பான். அப்போ தான் இயேசுடைய மகிமை அவனுக்கு தெரிஞ்சு, ஐயோ இவர் என் முன்னாடி நின்னாரே, நான் அதிகாரி மாதிரி நினச்சேனே, ஆனால் இவர் தானே உண்மையான அதிகாரி. என் கண்ணு குருடா போச்சு. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பன, இன்னைக்கு நாம இயேசுவை வேதனைப்படுத்தக்கூடாது. அவர் இன்னைக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அக்கினியினால் உத்தரவு அருளுகிற கர்த்தர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் அவரை கூப்பிடுற நீ எலியாவா நிற்கிறியா? எலிசாவா நிற்கிறியா? தானியேலா நிற்கிறியா? எக்குடைய இருதயத்தில் எவ்வளோ அனல் இருக்குது பார்த்தீங்களா? ஒருத்தனை கூட விடக்கூடாது. நார்ச்சாரியம் வெட்டு, நார்ச்சாரியம் அழிச்சிரு. ஒரு பயம் இந்த இஸ்ரவேலுக்குள்ள பாகால்காரன் இருக்கக்கூடாது, அழிச்சிரு. எவனையாவது நீ தப்ப விட்டேன்னு வச்சுக்க, அந்த பயலுக்குரிய ஜீவனை நான் ஓன்ட்ட கேட்பேன்னு சொல்லி அந்த தேசத்தை சுத்திகரித்தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அருவருப்பெல்லாம் சுத்திகரிங்க. அந்த வைராக்கியத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த எலியாவின் ஆவி வரட்டும், அந்த தானியேலின் ஆவி எனக்குள்ள வரட்டும், அந்த யெகூவின் ஆவி எனக்குள்ள வரட்டும். அந்த பவுல் கையில விசேஷித்தர் பாம்பு கட்டிச்சு தொங்குதுங்க. அதை அப்படியே உதறி கீழே போட்டுட்டு மீண்டும் போய் அதே ஊர்ல ஊழியம் செய்யுது. அடிச்சு அவனை தர இழுத்து கொண்டு வெளியில போயிடுற, ஊரை விட்டு வரக்கூடாதுன்னு. அவன் எழுந்து திரும்பவும் அந்த பட்டணத்துல போய் ஊழியம் செஞ்சான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. அவன் சொல்றான், அழுது என் மனசை மாத்திராதீங்க, உடஞ்சு போக பண்ணிடாதீங்க. நான் இயேசுவுக்காக அடிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தம். அந்த ஜெபத்தோடு கூட எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹரிபா காபா லாராபா.